ஓகே ப்ரோ. ஸ்க்ரீன் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. ஒன் செகண்ட். தெரியுது ப்ரோ ஸ்க்ரீன். ஓகே ஓகே ஓகே. 8 பேர் இப்போ தான் ஜாயின் ஆயிருக்காங்க. ஓகே ப்ரோ. இன்னைக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பனே பண்ணல. இன்னைக்கு ட்ரேட் எடுத்தீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் எங்கே சார்ட்டை ஓப்பன் பண்ணேன். சார் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லை ப்ரோ, யாராவது பண்ணீங்களா? வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க, தெரிஞ்ச விஷயம். ஆ ப்ரோ பண்ணவே இல்லை ப்ரோ. பண்ணல அதான் அதான் என்னன்னு தெரியலையே, மொபைல் லேக் ஆகுது. திங் 11 பேர். ஓகே. டயக்ராம். ஓகே ப்ரோ, இன்னைக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்ரெடி யூடியூப்ல எதுவும் சர்ச் பண்ணியிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் ப்ரோ. ஓகே ஓகே. ப்ரோ இங்கே பொசிஷன் ஆட் பண்ணியிருக்கேன்ல, தெரியுதா? ஆமாம் ப்ரோ. இப்போ இது எவ்வளோல இருக்குது பார்த்து சொல்லுங்கள். ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோல இருக்குன்னு கேட்டேன். தெரியல ப்ரோ. தெரியலையா ப்ரோ? வேற யாராவது? ப்ரோ சமம் நிலையில இருக்குங்க, பாதிக்கு பாதி. இந்த கிரீனும் ரெட்டையும் வச்சு கால்குலேஷன் பண்ணி சொல்லுங்க. கிரீனியும் ரெட்டையும் வச்சு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும், ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோல இருக்குன்ட்டு. ஐ திங்க் எல்லாம் பிகினராக தான் இருக்கீங்க. நான் ரொம்ப பிகினர் ப்ரோ, இப்பதான் உள்ளே வந்திருக்கேன். ஓகே 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 ப்ரோ. ஜஸ்ட் லைக் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எழுதியிருக்கு பாருங்க, ரிஸ்க் ரிவார்டு, ரிஸ்க் பை ரிவார்டு ரேஷியோன்னு போட்டு இங்கே எழுதியிருக்கா? ஒன்றுன்னு போட்டுருக்கு. அதுதான் ப்ரோ ரிஸ்க் ரிவார்டு. ஸோ இந்த இடத்துல இது உங்களுக்கு தெரியும், இந்த ரெட் சோன் வந்து, இந்த க்ரீன் சோன் வந்து டார்கெட் டேக் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? தெரியும்ல? தெரியும் ப்ரோ. அது ரெட்னா ப்ராஃபிட், ரெட்னா எஸ்எல். இப்போ அந்த ஆமாம், இப்போ ரிஸ்க் ரிவார்டுன்னு சொன்ன ரேஷியோ இருக்குல்ல ப்ரோ, அதை பாருங்க, ஒன்றுன்னு இருக்கா? ஆமாம் ப்ரோ. இப்போ ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் போது என்ன ஆகுது? ப்ராஃபிட் அதிகமாகுது ப்ரோ. ஓகே. இப்போ அதே மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக்கும் போது என்ன ஆகுது? ப்ராஃபிட் அதிகமாக தான் ப்ரோ ஆகுது. அப்பயே அதிகமாகுது. ஓகே. ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸை குறைச்சாலும் இந்த ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக தான் ஆகும், டார்கெட்டை அதிகப்படுத்தினாலும் ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக தான் ஆகும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ரிஸ்க் ரிவார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டல்னு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஆமாம் ப்ரோ. அந்த கேபிட்டல்லேருந்து 1% தான் ரிஸ்க் எடுக்கணும். இப்போ $100 வச்சுக்கோம்னா $10 தான், கரெக்டுங்களா? 1% ப்ரோ, கேபிட்டலில் 1% ரிஸ்க் எடுக்கணும். கணக்கு போட தெரியாட்டி கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. $1 வரும் ப்ரோ. அப்போ $100 1% அப்படின்னா $1. $1. ப்ரோ இந்த பொசிஷன் கரெக்டா எந்த இடத்துல எடுக்கணும் மார்க்கெட்ல? எந்த ப்ரோ, இது நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்ட்ரி மாடல் பத்தி பார்த்தீங்களா இல்லைங்களா?
இதுக்கு முன்னாடி இப்போ அது நான் சனிக்கிழமை கிளாஸ் ஆப்சென்ட் ஆயிட்டேன், எடுத்தேன். அதனாலதான் தெரியல. அப்போ யூடியூப்ல ரெக்கார்டிங் இருக்கும், போய் பாருங்க. கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், ப்ரோ டிபி எந்த இடத்துல வைக்கணும், எஸ்எல் எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டேன். என்ட்ரி மாடல்லாம் பார்த்தாச்சு. ஓகே ப்ரோ. ஓகே ஓகேங்களா? ப்ரோ. ஓகே. இங்க இருக்கா? ஓகே. ஒரு 13 மெம்பர்ஸ். ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ வந்து உங்கள் கேபிட்டலில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா வெறும் 1% தான் எடுக்கணும். 1% எங்கே இருக்குது? சவா. ஓகே ப்ரோ. உங்கள் கேபிட்டலில் 1% தான் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு $100 இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா அதில் ஒரே ஒரு டாலர் தான் ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ம். ஓகே. இப்போ இதே நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோவே பண்ணல அப்படின்னா உங்களோட நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ட்ரேட் உங்கள் அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி வாஷ் அவுட் பண்ணியிருக்கீங்களா அக்கௌண்ட்டை யாராவது? நிறைய இருக்கு ப்ரோ, நான் இருக்கேன் ப்ரோ. ம் 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 நிறைய அதுதான். லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பேன், அதாவது எப்படியாச்சும் மேலே போயிருமான்னு பார்ப்பேன். நீங்கள் 100 எப்படின்னா டெபாசிட் பண்ணுவேன். இருங்க நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர இந்த ஸ்டாப் லாஸ் இழுத்துக்கிட்டே போவீங்க. கரெக்டுங்களா? ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, அதான் பிரச்சனை. ஸ்டாப் லாஸே யூஸ் பண்ண மாட்டீங்க. சூப்பர் 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 சூப்பர். நீங்கள் பிகினர் அப்படிங்கிறத நல்லாவே நிரூபிக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1 இயர் பக்கம் இருப்பீங்களா? நானா ப்ரோ? 1 இயர் இல்ல, போன வருஷம் இந்த நேரம் இல்ல. ஆனா ஒரு 3வது, ஆமா ஒரு 5-6 மாசத்துல இருந்தே இருக்கிறேன். இப்போ ஒரு 6-7 மாசம் ஆச்சு. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கீங்க. ஆமா, பரவாயில்ல. ம். ஓகே. இது கேபிட்டலில் 1% தான் ரிஸ்க் எடுக்கணும் ப்ரோ. உங்கள் கேபிட்டல் எவ்வளவா இருந்தாலும் சரி, கால்குலேட்டர் யூஸ் பண்ணியாவது 1% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ரிஸ்க் எடுக்கணும். லைக் ஒரு ப்ரோ இந்த லாட் சைஸ் இதெல்லாம் அது என்ன கதை ப்ரோ? சொல்கிறேன். லார்ட் சைஸா ப்ரோ? லார்ட் சைஸ் கதை பேசிக்ஸ்லேயே பேசிட்டுமே. பேசிக்ஸ் பார்க்கலையா ஃபர்ஸ்ட் டே கிளாஸு? ப்ரோ வந்துருந்தேன் ப்ரோ, பட் ஆனா இந்த இது மட்டும் கரெக்டா அந்த டேர்ம் புரிய மாட்டேங்குது ப்ரோ. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா செல் எஸ்எல்ஏ டிபின்னு தனித்தனியா இருக்குல்ல, அது அமௌண்ட் நான் இதுல கம்மியாகவும் அதுல அதிகமாகவும் போட்டு பார்த்தா ஒரு சில ட்ரிப் வந்து அந்த பை ஆப்ஷன்லேயே காட்ட மாட்டேங்குது. ஏன் என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. மேல பார்த்தா 0.001 அந்த மாதிரி நிறைய லாட்சஸ் காமிச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் எதுக்கு, எப்படி யூஸ் பண்றது என்னன்னு கரெக்டா ஒரு தெளிவே இல்லை அதுல. ஓகே 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 ப்ரோ. சுத்தமாக புரியலங்கிறீங்க ப்ரோ அந்த பார்ட் மட்டும்தான் ப்ரோ. மற்றபடி இப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்ததுன்னா அதுக்கு ஒரு கிரீன் கேண்டல் வருது, ஒரு கெட்ட நியூஸ் வந்தா அதுக்கு லம்பா டமால் டவுன் ஆகுது. இதெல்லாம் ஓரளவுக்கு பேசிக் ஓகே. அது மட்டும் என்னன்னே நம்மளால இது பண்ண முடியல. அப்புறம் இந்த ஃபிப் லாங் பொசிஷன் இது நான் லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணல, அது மட்டும் நீங்க பார்க்கணும். ஓகே ஓகே. பொசிஷன் என்ட்ரி மாடல் பார்க்கலங்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து நார்மலா இன்னைக்கு லாஸ்ட் டைம் நீங்க ஒரு ட்ரிப் பேசும்போது 4 ஹவர்ஸ்ல இது பண்ணணும் அந்த மாதிரி ஏதோ கேட்டிருக்கேன். நிறைய இடத்துல அதெல்லாம் கேட்டிருக்கேன். பட் ஆனா அது என்ன, எதுக்கு அந்த 4 ஹவர்ஸ் பாக்குறாங்க, எதுக்கு அந்த 15 மினிட்ஸ் பாக்குறாங்க, எதுக்கு அந்த 1 மினிட் பாக்குறாங்கன்றது நமக்கு அப்போ ஐடியா இல்லை சுத்தமா. ஓகே ஓகே. அது ஏன் ப்ரோ அப்படி அவ்வளோ டைம் ஃப்ரேம் பார்ப்பீங்க? எதனாலவா ப்ரோ? இவ்வளோ அதாவது மார்க்கெட் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் மூவ் ஆகும். நம்ம இத்தனை டைம் ஃப்ரேம் எதுக்கு பார்க்குறோன்னா, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஆர்டர் பிளாக் அந்த ஜோன்ஸை வச்சு அப்போ 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா அது எஸ்எல் அடிக்குது அப்படின்னா அது ரீசன் என்னென்னா 4 ஹவர்ஸில் ஏதாவது அது கீழே ஏதாவது ஜோன் இருக்கும், அதை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அதனால நிறைய டைம் ஃப்ரேம் இருக்குது. எதனால் அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக உருவாக்குனாங்கன்னா எனக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. வந்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்க்க. ஸோ உங்களோட சொல்லுங்கள். எனிதிங்? எனக்கு ஒரு சின்ன டவுட்டு.
ப்ரோ டவுட் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கேளுங்க. நான் இது இன்னைக்கு வந்து முடிக்கணும்னு நினைச்சதை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கலாம். சரி. ஓகேங்களா? ஓகே ஓகே. ம். இன்னைக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இப்போ உங்க கேபிட்டல்ல 1% தான் ரிஸ்க் எடுக்கணும் ப்ரோ. ஓகேங்களா? ரிஸ்க் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட $100 இருக்கு அப்படின்னா $1 எடுக்கணும் ரிஸ்க். இப்போ ரிஸ்க் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த இந்த மாதிரி பொசிஷன் போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எஸ்எல் அடிச்சா இந்த $1 தான் போகணும். அதுக்கு மேல $1 கூட போகக்கூடாது. அந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் லாட் சைஸை கால்குலேட் பண்ணி இந்த இதை ஃபிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஸோ நீங்கள் வந்து எப்போ ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க அப்படின்னா ஒரு 1:3, அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு 1:3 எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. 1:2 எடுக்கலாம். ஓகே, 1 செகண்ட். 1 எங்கே இருக்கு இது இல்லையா? ஷிஃப்ட் 1:3. ஓகே, இங்கே பாருங்க ப்ரோ, இந்த இடத்துல காட்டுதுல ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ காட்டுது? 1:3 பாயிண்ட் அப்படின்னா 1:3 கால்குலேட் பண்ணிக்கணும். 1:3 காட்டுது. ஸோ வந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு 1:3 வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் ஒரு 10ல் ஒரு 7 ட்ரேட் லாஸ் பண்ணாலும் நீங்கள் ஸ்டில் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, பட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 7 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 ட்ரேடு தான் டிபி அடிச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ 1:3 எடுக்கிறீங்க எவ்வளோ அப்படின்னா போனது $1. இப்போ $100 வச்சுருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா $1 போயிடும். ஆனால் வந்தது அப்படின்னா $3 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளோ 7 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, 3 தான் டார்கெட் அடிச்சிருக்கு அப்படிங்கிற கால்குலேட் பண்ணுறோம். அப்போ $1 அப்படின்னா 7 × 1 $7 போயிடும். ஸோ 7 தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சு 10 ட்ரேடில் 7 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டாலும் உங்களுக்கு $7 போயிடும். ஆனால் ஒரு ட்ரேடுக்கு 3 ட்ரேட் வந்து டார்கெட் அடிச்சிருக்கு. அப்போ $3 3 × 3 $9 வரும். ஐ திங்க் $9 $9 ஸ்டில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ 9 - 7 எங்கள் ஈக்குவல் எங்கே இருக்கு? ஈக்குவல் டு 2. ஓகே, புரியுதா ப்ரோ? புரியுதா? புரியுது ப்ரோ. 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 7 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, 1:3 மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா $100ல் $1 போகும். ஒரு ட்ரேடுக்கு $1 போகுது அப்படின்னா 7 ட்ரேடுக்கு $7 போயிடும். ஸோ $7 லாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, $7 லாஸ் பண்ணிட்டீங்க. பட் வந்து 3 ட்ரேட் வந்து டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ 3 × 3 எடுத்தால் $3 வருது. 3 ட்ரேடுக்கு வருது அப்படின்னா $9 வந்துடும். ஸோ லாஸ் பண்ணது $7 அப்படின்னா ஈக்குவல் டு $2 உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஸ்டில் நீங்கள் வந்து இந்த $100 $102 மாற்றிருப்பீங்க. ஓகேங்களா? இதே நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ட்ரேட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிடும். நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோவே பண்ணல அப்படின்னு இப்போ சொன்னார்ல, நான் ஸ்டாப் லாஸே போட்டதில்லை ப்ரோ அப்படின்னு. அது மாதிரி போடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரே ஒரு ட்ரேட் தான் காலி பண்ணிடும் உங்கள் அக்கௌண்ட்டை. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல லாட் சைஸ் போடும் போது கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல குவான்டிட்டின்னு இருக்கு. ஸோ குவான்டிட்டி அப்படின்னா லைக் ஆயிரம் குவான்டிட்டி அப்படின்னா லாட் 1000 10,000 10,000 1000. ஓகே, இப்போ லார்ஜ் சைஸில் ப்ரோ இப்போ வந்து 1,00,000 குவான்டிட்டி இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல குவான்டிட்டின்னு காமிக்குதா? ஓகே, இந்த இடத்துல குவான்டிட்டின்னு காமிக்குது. அதாவது 1,00,000 குவான்டிட்டி சேர்ந்தது ஒரு லாட். எங்கே போயிடுச்சு?
1 லட்சம் குவான்டிட்டி சேர்ந்தது 1 லாட் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, 1,00,000 குவான்டிட்டி சேர்ந்தது ஒரு லாட். அதாவது ஸ்டாண்டர்ட் லாட்டா ப்ரோ? ப்ரோ ஸ்டாண்டர்ட் 1 லாட்டா? லட்சம், ஆமாம் ஸ்டாண்டர்ட் லாட். ஒரு லாட் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லாட். ஓகே. அதே 10,000 சேர்ந்தது 0.1 லாட். 0.1 லாட். இப்ப இந்த 1 லாட்ன்றது லாட் டாலர்ஸ் எப்படி நம்ம இது பண்றது ப்ரோ? 1 லாட் அண்ட் 0.1 லாட்ன்றது ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க, வரேன். ப்ரோ யாரதோ நாய்ஸ் கேட்குது, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ இந்த சைடில் குவான்டிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல லாட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் அப்படின்னா 1 லட்சம் குவான்டிட்டி சேர்ந்தது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட். அதே 10,000 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா 0.1 லாட். 1000 குவான்டிட்டி தான் இருக்குது அப்படின்னா 0.01 லாட். இப்போ நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது யூஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து 1:3 யூஸ் பண்ணணுமா? ஸோ இந்த இடத்துல குவான்டிட்டி மென்ஷன் பண்ணும்போது, ஸோ இப்போ இந்த என்ட்ரிக்கு வந்து 0.01 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே சைடில் பிப்புன்னு சொல்லியிருந்தேன்ல ப்ரோ. இப்போ இந்த வந்து இங்கே புள்ளிக்கு லெஃப்ட் சைடு வந்து $2,631 கோல்டு வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, இருங்க பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல 2,631 என்ட்ரி எடுக்கிறீங்க. கால்குலேட் பண்ணிக்கலாமா? இல்லை, தேவையில்லை. ஓகே, 2,631 என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறீங்க அப்படின்னா 2,629 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. டார்கெட் எங்கே வைக்கிறீங்க அப்படின்னா, டார்கெட்டை மேலே எழுதி, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாது. டார்கெட் வந்து 2,634. ஓகேவா ப்ரோ? இப்போ வந்து ஸோ இங்கே சைடில் புள்ளிக்கு லெஃப்ட் சைடு தெரியறது வேல்யூ எல்லாமே ஒரு டாலரில். ஓகேங்களா? இங்கே கோல்டு எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்னா 2,600 எவ்வளோ மூவ் ஆகுது, இப்போ எவ்வளோ இருக்குது? ஸோ 2,611 மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 2,631 நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. $1 லாஸ் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ? 2,629 30 வரும். $2 வச்சிருக்கேன், மென்ஷன் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, இப்போ லாஸ் ஆனிச்சு அப்படின்னா $2,630 எஸ்எல் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறது $1. ஆனால் டார்கெட் வர்றது 31, ஒரு $3 வந்தால் $3, போனால் $1. ஓகேங்களா? இப்போ அக்கௌண்ட்டில் ஒரு ப்ராஃபிட் 1% ரிஸ்க் எடுத்துட்டோம். ஸோ இதை எப்படி இது மாதிரி கால்குலேட் பண்ணி எடுக்கணும் ப்ரோ? அதுக்கு சர்டன் வெப்சைட் இருக்குது. உங்களுக்கு வேணால் இது மாதிரி எனக்கு கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ரிஸ்க் கால்குலேட்டர்னு ஒரு வெப்சைட் இருக்குது ப்ரோ. ரிஸ்க் கால்குலேட்டரா வெப்சைட் இல்லை, நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன். வெப்சைட் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. ஓகேவா ப்ரோ? இது புரியுதுங்களா? ப்ரோ இது ஓகே, பட் ஆனால் அந்த லாட் சைஸ் மட்டும் சொல்லுங்கள். எந்தெந்த லாட், ஒரு லாட்டு மீன் ஸ்டாண்டர்டு அண்ட் 0.01 0.001. ஓகே. இதை வந்து ப்ரோ நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ, உங்கள் அக்கௌண்ட் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது செட் பண்ணணும். இப்போ வந்து எல்லாரும் ஒரே அமௌண்ட்டு செட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கேபிட்டல் டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி லாட் சைஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ 1000 சொல்கிறீங்களா, 0.0 லாட் போடுறோம் அப்படின்னா
1000 குவான்டிட்டி மீன்ஸ் இப்போ கோல்டு 1000 குவான்டிட்டி வாங்கணுமா நம்ம, இல்லாட்டி 0.1 லாட் இருக்கும்போது எப்படின்னு புரியல, அது கேட்டு சரியா? அது புரியலங்களா? ஆமா. நீ கேட்குற கேள்வி எனக்கு புரியலையே ப்ரோ. அதாவது அவர் சாரி என்ன ப்ரோ, புரியலீங்க. கேக்குறாருன்னா ம் 1000, அதாவது குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி வாங்குறோம். 1000. ஆ ம் அதுக்கு வந்து 0.01 லாட் தானான்னு கேக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் 0.01 லாட் அப்படின்னா மினி லாட்டுன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ லாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களோட கேபிட்டல் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட் பக்கம் போகலாம் ப்ரோ. உங்களோட கேபிட்டல் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி 0.01 லாட் போட்டுக்கலாம், மினி லாட் மைக்ரோ லாட்லாம் போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ 0.01 லாட்டுக்கு எவ்வளவு பைசா 1 பாயிண்ட் ஏறுதுன்னு வச்சுங்களேன். 211 இருக்கு, இப்போ 11 12 போகுதுன்னா 1 பாயிண்ட்டுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும்? ஓ எவ்வளவு ப்ரோ, லாஸ் அது ஆகும்? 1 பாயிண்ட் இல்லை, அது வந்து 100 பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் இப்போ புள்ளிக்கு இங்கிட்டு வரதெல்லாம் வந்து டாலரில் வரும் ப்ரோ. ஒரே ஒரு இது 11 இருந்து 12 போகுது அப்படின்னா $1 லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகும் பை பண்ணியிருந்தீங்கன்னா. 0.01 லாட் இருந்தாலும் ஓகே அப்படிங்களா? ஆமாம் 0.01 எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ வராது. 0.01 எடுத்திருந்தீங்க அப்படின்னா $1 வராது. $1 0.01, அதாவது 1 சென்ட் வருமா? 0.01 தான் வரும். ப்ரோ ஸோ இப்போ நான் இங்கேருந்து சொல்கிறேன் ப்ரோ. 1 இயர்னா $1 வரும் ப்ரோ. இப்போ வந்து புரியுதா ப்ரோ? புரிஞ்சிச்சுன்னா 0.01க்கு $1 லாஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஓகே அப்படிங்களா? ஆமாம் ப்ரோ. இப்போ மைக்ரோ லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ நீங்கள் 11லேருந்து 12 போணுச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, ஆமா. அதுலேருந்து 11லேருந்து 12 போணுச்சு அப்படின்னா $1 ப்ராஃபிட் ஆகாது. பட் நீங்கள் மினி லாட் ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு டாலர் மூவ் ஆனிச்சு அப்படின்னா $1 ப்ராஃபிட்டு. பட் நீங்கள் மினி லாட் மைக்ரோ லாட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வரும். இப்போ ஒரு லாட் அப்படின்னா இப்போ இங்கேருந்து இந்த புள்ளிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு வேல்யூ ஏறுச்சுன்னா $1. ஆனால் இந்த மினி லாட் போடுறீங்க அப்படின்னா புள்ளிக்கு இங்கிட்டு இருக்கிறது $1 ஏறுச்சு அப்படின்னா $0.1 தான் நம்மளுக்கு லாட் போட்டனால கம்மியாக தான் ஏறும், $0.1 தான் ஏறும். இது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபிக்கே ஒரு முறை திரும்ப ப்ரோ. அது மட்டும் ஒன் டைம் கிளாரிட்டி வராது, எனக்கே ஸ்டார்டிங்கில் கிளாரிட்டி கம்மியாக தான் ப்ரோ இருந்தது. ஸோ ஓகே 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 வரேன். வீக்கே ½ hour ஆயிடுச்சு, சைக்காலஜி லைட்டாக பேசணும். ஓகே எவ்வளோ 2614 இருக்குது இப்போ. ஸோ இப்போ 2014 இருக்குது ப்ரோ. இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ போடுறீங்க ஈக்குவல் டு எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னா 0.1 லாட் 0.1 மினி லாட் எடுக்கிறீங்க ப்ரோ. 0.1 லாட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ போகும் அப்படின்னா ஓகே 2614 15 போகுது அப்படின்னா இப்போ ஓகே ஈக்குவல் டு 0.+1 அப்படின்னா இங்கே 2. இவ்வளோதான் ப்ரோ, புரியுதா? புரியுற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது ப்ரோ. இருங்க அடுத்து புரியும் 6 1 6 ஈக்குவல் டு 0.3. ஓகே இதை ஒரு சைடு வைக்கிறேன், இருங்க. ப்ரோ எனக்கு புரியுது. இப்போ $1 இது பண்ணணும்னா இந்த 0.01 2 இருங்க ஒரே வருஷம் நான் தெளிவாகவே சொல்கிறேன். இதுவே $10 ப்ராஃபிட் பண்ணா 0.1 பண்ணணும்.
இப்போ இந்த இப்போ 2614 நீங்கள் ஒரு லாட் டேரெக்டாக ஒரு லாட் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து வரேன் 2615 போது எவ்வளோன்னா $2 ஆயிருக்கும். இப்போ புரியுதா ப்ரோ? இப்போ பாருங்க நம்பர் பார்க்கும்போது ஓகே உங்களுக்கு ப்ரோ. புரியும். புரியுதுங்களா? நீங்க சொல்றது ஓகே. 2614ல $1 ஸ்டாண்டர்ட் லாட் கரெக்டுங்களா? ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்தீங்கன்னா $1 ப்ராஃபிட் ஆகும். ஒரு இங்க இருந்து புள்ளிக்கு லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் வந்து 1 மூவ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு $1 ப்ராஃபிட் ஆகும் ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்திருந்தா. அதே மினி லாட் எடுத்திருந்தோம் அப்படின்னா மூவ் ஆகுறது நம்மளுக்கு 0.1ல தான் மூவ் ஆகும். இது கரெக்ட் தானே ப்ரோ? எனக்கு கொஞ்சம் இது ஏன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம், டெமோடேட் பண்ணிருக்கோம், பட் அது மாதிரி வரல, வேற மாதிரி வருது. அதான் ப்ரோ இதுல $100 ப்ரோ ப்ராஃபிட் ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு. ஸ்டாண்டர்டுக்கு தான் யோசிக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் பண்ணுங்க, தெரியும் எனக்கு புரியல. அதான் அது ஏன்னா நம்ம பை பண்றோம், பை பண்ண உடனே பார்த்தா வித்தின் செகண்ட்லேயே மூவ்மெண்ட்லேயே $5 $6 லாஸ்ல வருது, மைனஸ்ல வருது. ஆனா பார்த்தா அந்த 14 to 15க்கே போல இடைப்பட்ட இதுலயே இருக்குது. அதனால கொஞ்சம் கிளாரிஃபை எடுத்துக்கலாம் ப்ரோ. நம்மளால வேணா லைவா ஒரு ட்ரேட் போட்டு காமிக்க ப்ரோ. அதெல்லாம் இல்லை ப்ரோ, நீங்கள் சைக்காலஜி இன்னும் பேசுறது டைம் இருக்கு ப்ரோ. நீங்கள் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்க ப்ரோ, உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. அடுத்து இப்போ சைக்காலஜி பேசணும். ஓகேவா ப்ரோ? இப்போ சைக்காலஜி பேச ஸ்க்ரீன் தேவைப்படாது. சரி இருக்கட்டும், தேவைப்பட்ட பார்த்துக்கலாம். இப்போ சைக்காலஜி அப்படிங்கிறது ப்ரோ, நீங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜியை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துட்டு ஸோ டார்கெட் போகிறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவீங்க, இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமே உங்களால் அந்த கையை சும்மாவே வச்சுக்க முடியாது. ஸோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. அக்கௌண்ட்ல மணி இருந்தா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மைண்ட்ல ஏதோ ஒரு டைம்ல பண்ணி முடிச்சிடும். ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்றதுன்றது முடியல. அதுதான் சைக்காலஜி பண்ண தெரியல. அதுதான் எமோஷன் கண்ட்ரோல் பண்ணும் ப்ரோ. எமோஷன் அதுதான் எப்படி பண்றது ப்ரோ? எதனா ஐடியா இருந்தா சொல்லுங்க ப்ரோ. ஏதாவது ஐடியாவா? அது வந்து ப்ரோ நீங்கள் என்ன பண்ணா ஒரு பண்ண முடியல. அது வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். உங்கள் செல்ஃப்கிட்ட நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எப்படின்னா ஒரு ட்ரேட் பிளான் வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு நான் இத்தனை ட்ரேட் தான் எடுப்பேன், ஒரு நாளைக்கு இந்த அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுனாலும் இத்தனை ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுனாலும் அதுக்கப்புறம் நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி ரூல்ஸை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் போது தான் நீங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரேடிங் பிளான்னு ஒரு ட்ரேடிங் பிளான் பண்ணுங்கள். நான் வந்து இந்த செட்டப் வந்து அதான் ட்ரேட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போனோன்னே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ட்ரேட் எடுத்துருவீங்க. ஆனால் அது மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்த செட்டப் கிடைச்சா மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரூலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த செட்டப் இருக்கணும். ஓகே ப்ரோ. வேறு ஏதாவது ட்ரேட் பண்ணும்போது இந்த எமோஷனை ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. யாரும் ஃபீல் பண்ணது இல்லையா? ஓகே 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 ப்ரோ. இப்போ என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் கீழே இழுத்துக்கிட்டே யாரெல்லாம் போயிருக்கீங்க? மார்க்கெட்டை திரும்பி மேலே போகும் 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 அப்படின்ட்டு நான்லாம் போயிருந்தேன் ப்ரோ. பண்ணிருக்கீங்க. அதனால தான் இப்போ அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்றது. அது எப்படி ரூல்ஸ் ஃபாலோ ரூல்ஸ் நம்மளே வந்து ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கு. ஃபுல் டைமா பண்றீங்களா ப்ரோ? ஃபுல் டைம் மார்க்கெட் பாக்குறீங்களா? இல்ல, ஒன்லி இப்போதைக்கு வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஃபுல் டைமா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் வாட்ச் பண்ணாதீங்க. ஒரு செஷன் எடுத்துக்கங்க, அந்த செஷன்ல மட்டும் மார்க்கெட்டை பாருங்க போதும். புரியுதுங்களா ப்ரோ? எந்த செக்ஷன் ப்ரோ பெஸ்டா இருக்கும்? என்னை கேட்டா ஒரு சாயங்காலம் 5:30ல இருந்து நைட் 9:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ப்ரோ. நியூயார்க்கு. ஓகே ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. அதுல ஒரு நாள் கண்டிப்பா ஒரு என்ட்ரி கிடைக்குங்களா ப்ரோ? கண்டிப்பா கிடைக்கும் ப்ரோ. 5 to 9 அது டைம் தான் ப்ரோ. ஒவ்வொரு சொல்றாங்க.
நான் 5:30 இருந்து 9:30 வரைக்கும் பார்ப்பேன், அவ்வளவுதான். எஸ் எஸ் கொஞ்சம் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படியே அதுக்காக. அதேதான். ஓகே 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 ப்ரோ. வேற ஏதாவது இல்லாட்டி இது டார்கெட் அடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க? சேம் ப்ரோ. எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதாவது அந்த இடத்துல பயம் இருக்கா? அதுதான் ப்ரோ நான் பண்ணுவேனே. ஆமா. மேல நம்ம பாயிண்ட் போவோம், பட் போயிட்டே இருக்க திடீர்னு ரிவர்ஸ் ஒரு கேண்டில் விழும், அடுத்த கேண்டில் கீழே வர மாதிரி இருக்கும். சரி நம்ம ஃபீல் ஆகி வெளியே வந்துருவோம், பட் அடுத்த கேண்டில் சரன் டார்கெட் வச்சுருவோம். அதுதான் ஃபெமோ அப்படிம்பாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது நம்ம பணத்தை அந்த இடத்துல போட்டு இணைந்துக்கிட்டே இருப்போம். ஸோ போயிருமோ, வந்த ப்ராஃபிட்டை கூட நம்ம லாஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலே நம்ம வந்துருவோம். ஆமா. அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ட்ரேட் எடுத்துட்டீங்களா, ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. ஸ்டார்டிங்கில் நான் ஃபாலோ பண்ணது அதுதான். அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் லாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, டார்கெட்டையும் கம்மி பண்ணக்கூடாது. அப்படின்னா ஒரே வழி, ட்ரேட் எடுத்துட்டீங்களா, எல்லா செட்டப் உங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட் வருதா, செட்டப் வருதா, ட்ரேட் எடுங்க. ட்ரேட் எடுத்துட்டு உங்களால் சும்மா இருக்க முடியல அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருங்க, அவ்வளோதான். ஒரு 1/2 மணி நேரம் வந்து சொல்லுங்க ப்ரோ. கரெக்டான செட்டப் இருந்தால் தானே ப்ரோ அந்த மாதிரி பண்ண முடியும். ஆமாம் ப்ரோ, அதுக்கு தான் நான் ட்ரேடிங் பிளான் பண்ணுங்கிறேன். எனக்கு இந்த செட்டப் வந்து அதாவது ட்ரேட் எடுப்பேன்னு ஃபர்ஸ்ட் லைனில் எழுதுங்க. 2வது லைனா ஒரு வாரத்துக்கு இத்தனை ட்ரேட் தான் எடுப்பேன்னு எழுதுங்க. ஒரு நாளைக்கு இந்த பர்சன்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு லாஸ் பண்ண மாட்டேன் எழுதிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் இந்த அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நான் மார்க்கெட் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு எழுதிக்கங்க. இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் பிளான் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிடலாம். சிம்பிள் தான். ஓகே ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. இது மட்டும் அப்படியே கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்ருங்க ப்ரோ வாட்ஸ்அப் குரூப்ல, இல்லாட்டி வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ரெக்கார்டிங் இருக்கும், ரெக்கார்டிங் வேணாலும் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அனுப்புறேன். ஏதாவது டவுட் எது இருக்கா ப்ரோ? ப்ரோ ரெக்கார்டிங் எப்போ ப்ரோ அதில் அப்டேட் ஆகும்? இன்னொரு half an hourல நீங்கள் யூடியூப்ல பார்த்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, இன்னையோட கிளாஸ் முடியுது. பை. எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுன்னா ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க, ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆகும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. உங்களோட ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் நீங்கள். என்னோட ஸ்ட்ராட்டஜா? ஆமாம். எது ப்ரோ? என்ட்ரி மாடலா? என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி தானே, அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன். நான் என்ட்ரி எடுக்கிறது ஆர்டர் பிளாக் இல்லாட்டி ஆர்டர் ஃப்ளோவில் தான் என்ட்ரி எடுப்பேன், அதுதான் சொல்லிட்டேன் அன்னைக்கு. ஓகே 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 ப்ரோ. அன்னைக்கு நான் சொன்னேன்ல 1 minute சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து எடுப்பேன், அப்படிதான் நான் எடுப்பேன், ஆர்டர் ஃப்ளோவில் எடுப்பேன் ப்ரோ. ஐ திங்க். ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட்னா மார்க்கெட்ல உங்களுக்கு மெசேஜ் இல்ல காலிங் பண்ணலாமா ப்ரோ? மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ, வாட்ஸ்அப்ல இருப்பேன். நீங்க மெசேஜ் பண்ணி ஒரு நைட் மெசேஜ் பண்ணாதான் தூங்குற நேரத்துல மெசேஜ் பண்ண மாட்டேன், ஆனா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்ல ப்ரோ. மார்க்கெட் நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5:30 to 9 o'clock இல்ல ஆர்டர் எடுக்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள இருக்கும்போது மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. உங்களோட செட்டப்ல ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு தான். பண்ணுங்க. ஓகே ப்ரோ. थैंक यू ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்களோட ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க, இந்த கிளாஸ் இந்த 1 week கிளாஸ் எப்படி போணுச்சு அப்படிங்கறத ஒரு ஃபீட்பேக் ஆட்டும் ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட ஓகே, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரி போட்டுக்குவேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. थैंक यू. ஓகே ப்ரோ. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே ப்ரோ. வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஐ திங்க் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த 5 கிளாஸ் எடுத்தோம், அதுல எது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நீங்க ஒரு 6 பேர் தான் இருக்கீங்க இல்லைங்களா? ஓகே ப்ரோ. அடுத்த கிளாஸ் வந்து இன்னொரு 3 months அப்டேட் பண்றேன் ப்ரோ. அடுத்த கிளாஸ் ஆனால் ஃப்ரீ கிளாஸ் இருக்கு, ஸோ அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சைக்காலஜியும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இருந்தாலே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிடலாம். இல்லை ப்ரோ, நீங்கள் யாராவது நிறைய கான்செப்ட் கற்று வச்சிருக்கீங்களா? லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு எஸ்எம்சி மாறிக்கிட்டு அடுத்து ஐசிடி மாறிக்கிட்டு யாராவது? இல்லை ப்ரோ, நம்மளது ஒன்லி சிம்பிள் தான் ப்ரோ. நம்ம இருக்குதுல ரொம்ப சிம்பிள் ட்ரேட் தான். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனு அப்புறம்
எஸ்எம்சி அதெல்லாம் போறதை விட ம் சிம்பிள் ட்ரெண்டோட ஹை அண்ட் லோ, ஓகே ஹை லோ மார்க் பண்ணிட்டு ஹைல மார்க் பண்ணிட்டு தென் வந்தா பிரேக் அவுட் பண்ணி எல்லாத்தையும் ரிட்டர்ன் ஆச்சுன்னா மட்டும் ட்ரேட். தென் அவரோட ஹை வந்து ஸ்டாப் லாஸ் கீழே ரிட்டர்ன் வந்து ப்ராஃபிட் அந்த பண்ணுறது. ஓகே 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 ப்ரோ சிம்பிளா இதை நீங்கள் வந்து சைக்காலஜியோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கலாம். இப்போதான் 3 or 4 months அந்த ஒரே ரூல் தான் ஃபாலோ பண்ணுறேன், வேறு எந்த ரூலும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. Okay, போய் ஆப்ஷன் சார்ட் எந்த சார்ட் இது கிடையாது, சார்ட் மட்டும் பார்க்குறது. ம் மற்றபடி Okay, okay. இப்போதைக்கு ஓகே 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 ப்ரோ ஓகே. இது ஓகே தானே ப்ரோ? ரொம்ப சிம்பிள், எல்லாத்தையும் படிச்சுட்டு அது இது மண்டை குழப்பிட்டு இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. இன்னைக்கு இல்லை நேற்றுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார். ஸோ அவர் வந்து நான் ஆர்டர் ஃப்ளோ லேர்ன் பண்ணு ப்ரோ பண்ணி கேட்டிருந்தாரு. நான் அதுக்கு எதுக்கு ப்ரோ இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க சும்மா கேட்டலான்னு கேட்டேன். அவர் நான் ப்ரைஸ் ஆக்ஷன் முடிச்சிட்டேன் ப்ரோ, தெளிவாகவே முடிச்சிட்டேன், கோர்ஸே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்து அடுத்து என்ன ப்ரோ அப்படின்னா அடுத்து ட்ரேட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை ப்ரோ நான் அடுத்து எஸ்எம்சி படித்தேன், அப்புறம் வந்து அடுத்து ஐசிடி படித்தேன் ப்ரோ. இப்போ வந்து அந்த ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் கற்றுக்கணும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணுறது, அவர்கிட்ட அதான் சொன்னேன், நீங்கள் அதிகமாக கான்செப்டை படிக்கிறத விட நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சி ப்ராஃபிட் பண்ணுங்க அப்படிங்கிறேன். அவர் அதுதான் சொன்னார், நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சுட்டு ப்ராஃபிட்டபிளாக தான் ப்ரோ இருந்தேன், அதுக்கப்புறம் இத்தனை கான்செப்ட் கற்று அப்புறம் என்னால் மார்க்கெட்டை ப்ராஃபிட்டே பண்ண முடியல அப்படிங்கிறாரு. ஓகே அதுதான் அதே உங்களை மாதிரி சிம்பிளாக வச்சுக்கணும், ஒரு கான்செப்டோ ஒன்று கற்றுக்கணும் இல்லையா. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு சைக்காலஜி ஃபாலோ பண்ணாலே போதும் ப்ரோ, ட்ரெண்டு கூட போகணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி ஃபாலோ பண்ணால் ப்ராஃபிட்டபிளாக ஏறலாம். சிம்பிள் விஷயம் தான். ஓகே ப்ரோ ஃபீட்பேக். ஆமாம் ரொம்ப சிம்பிள், ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கு வழி கரெக்டாக வச்சுருக்கீங்க நீங்கள். சரி ஓகே ப்ரோ ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. வேறு யாருக்காவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ டு கிளாஸ் முடிச்சுட்டா. 5 பேர் தான் நட்டது. அவ்வளோதான். இது நியூ இயர்மா எவமா வருவான்? அவன் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு படிச்சு தூங்கியிருப்பான், மட்டையாக இருப்பான். 10 11 11 11 11 பேர் தெரியுமா? சொல்லிட்டியா?